அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உதயநிதி. நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா மற்றும் சுகேஷ் சார். இவங்க எல்லாத்துக்கும் நான் முதற்க நன்றியை சொல்லிக்கிறேன். எங்கள் பாட்டிக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியது சில நபர்கள் இருக்கிறாங்க. என் ஜேர்னியில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரேணுகா மேம், ஷர்மிளா மேம், அபிநயா மேம், இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2019 இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் நான். ஸோ 20 லாக்டவுனாக இருந்தாலும் என் ப்ரிப்ரேஷனை நான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு யூடியூப் மூலிமா தான் முதல் தடவை சுரேஷ் அகாடமி எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவங்க ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வீட்டிலே உட்காந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாலா சார் அதிகமாக ஃப்ரீ டெஸ்ட்லாம் கொடுத்துருப்பாரு. நான் உட்காந்து பார்த்து அதை உட்காந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நான் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த 33 டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க. நான் வீட்டில் உட்காந்து தான் படித்தேன். அப்போ ஃபுல்லாக சார் பாலா சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த ஷெட்யூலில் நான் பார்த்ததையுமே யூடியூப்பில் பார்த்ததையுமே ரொம்பவே மகிழ்ச்சியாக ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு சிலபஸையும் உடச்சி கொடுத்து நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்துச்சு. ஸோ அது மூலிமா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கே கரெக்ஷன் இருக்கும். ஃபுல்லாக படித்தேன். ஜென்ரல் இங்கிலீஷ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாலா சார் கொடுப்பாரு. அப்புறம் இடையில நம்ம சுகேஷ் சாரோட மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் வார்த்தையில் சொல்ல முடியாது. எனக்கு எப்போவுமே சுகேஷ் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நான் அவர்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கேன். போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம்னு சார் ஒரு வீடியோ போடுறப்பவே எனக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி எல்லையற்றது. சார் ஒரு தடவையாச்சும் நேரில் பார்ப்போமா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் மெயின்ஸு நான் தூத்துக்குடி முதல் தடவை போயிருந்தேன். அப்போ சார் இருந்தாங்க. முதல் தடவை பார்த்ததையுமே சாரையெல்லாம் நம்ம பார்த்து பேச முடியுமா அப்படின்னு நினச்ச தருணத்துலேயே என்னை பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப பேசினார். எனக்கு அதுவே போதும், நான் ஜெயித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தங்களை எடுத்துருக்கிறப்போ அவங்களே நம்மளை பக்கத்தில் உட்காந்து பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஸோ அப்படி பேசி அப்புறம் அங்கேயே நான் மெயின்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆன்லைனில் படித்தேன். ஃபுல்லாக அவள் அண்ணனத்தினால் கரெக்ஷன் கொடுத்து அங்கே வினோதினி மேம்னு ஒருங்க இருப்பாங்க. அவங்களும் என்னோடய சக்ஸஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ வினோதினி மேம் ஒவ்வொரு நாளும் கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதையும் நான் கேட்டுட்ருப்பேன். ஸ்பாட் டெஸ்ட் ஒரு 8 வச்சாங்க. அப்போ தான் நான் நேரில் போய் அங்கே போய் எழுதணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் வீட்டில் உட்காந்து படித்தாலும் சார் சொல்லுவார், வீட்டில் இருந்தால் ராஜா மாதிரி தான் இருப்போம். இந்த அகாடமி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன எப்படி இருக்கோம், எந்த சூழல் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார் சார். ஸோ அதனால் நான் அந்த ஸ்பாட் டெஸ்ட்டெல்லாம் அங்கேருந்து அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் பேக்கப் பிளானாக எதுவுமே வச்சுக்கல. நான் குரூப் 2 கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே எய்மாக நான் வச்சு செயல்பட்டுட்டு இருந்தேன். இந்த 5 ஆண்டு காலமாக நான் குரூப் 4ம் ப்ரிப்பரேஷன் பண்ணல, குரூப் 1ம் ப்ரிப்பரேஷன் பண்ணல. குரூப் 2 மட்டும்தான். அப்படிங்கிறப்போ இது எந்த நம்பிக்கையில் நான் எடுத்தேன் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இதில் நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பேக்கப் பிளான் இல்லாமல் நான் செயல்பட்டனால ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு. அப்போ சார்கிட்ட போய் ஒரு தடவை பேசினேன் பாடசாலையில். சார் உட்கார வச்சு நீ எப்போ இங்கே வா, இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விலகும், படிக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதன் காரணமாக அங்கேயே எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நான் அங்கேயே இருந்தேன். யாருன்னு தெரியாது, என்னை 2வது வாட்டி தான் இப்போ சந்திக்கிறாரு. எனக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுத்து நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி எத்தனையோ நாள் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கு. நான் மெயின்ஸ் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரிசல்ட் வந்துச்சு. அப்போ பார்த்தேன் 483 மெம்பர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. சரி, நான் என் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்ததையுமே இருந்துச்சு என்னோட நம்பர். நான் என் நம்பர் தானே, அப்ளிகேஷன் நம்பருக்கு இது போட்டேன்னா ரெஜிஸ்டர் நம்பரானு ஒரு 10 தடவை நான் போட்டு செக் பண்ணி பார்த்துருப்பேன். ஒரு 10 நாள் இது கனவாக இருந்திருக்குமோ அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் எங்கள் சார் எப்போவுமே சொல்லியிருக்கிறாரு, உழைப்பு என்றைக்குமே கைவிடாது, கடின உழைப்புக்கு ஈடின எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 தான். ஒன்று வெற்றி, இன்னொன்று விலகல். அதுவும் எங்கள் சார் தான் சொன்னது. கண்டிப்பாக நம்ம விலகாமல் இருந்தோம்னா வெற்றி நிச்சயமாக இந்த போட்டித் தேர்வில் இருக்கும். லட்சியத்திற்காக எதை வேண்டுமானாலும் விளக்கலாம், ஆனால் எதற்காகவும் லட்சியத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் சார்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளுமே கன்சிஸ்டன்சியாக நான் படித்தேன். அடுத்து வரக்கூடிய மாணவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல 5 வருஷம் இந்த மேடை நம்ம கிடச்சிடாதான், நம்ம ஏங்கி தவிச்ச நாட்கள் உண்டு. ஸோ அடுத்து வரக்கூடியவங்களை கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். அதாவது படிக்கிறதுக்கு 3 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் மற்றும் மெட்டீரியல். எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார் இதுதான். ஒவ்வொரு வாக்கியமே நான் மனப்பாடமா. இந்த சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வரக்கூட கபிலனா நான் என்ன நினச்சிக்குவேன், அதில் வர பசுபதியா ரங்கன் வாதியாரை எங்கள் சாரை தான் நான் எப்பவுமே நினச்சி பார்ப்பேன்.
எப்போவுமே ரங்கவாத்தியர் சிஷியன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருப்பேன். ஒரு தடவை கபில அந்த ஃபைட் பண்ணோன்னா யார் கபிலனா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த போஸ்ட் மீம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அது இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் இந்த மேடையில் நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் படிக்கிறப்பவே நினச்சிருக்கேன் இந்த வாக்கியத்தை நான் கண்டிப்பாக மேடையில் ஏறப்போ நான் அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் மிகவும் நன்றிங்க சார். அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னியில் இருந்த அத்தனை பேத்துக்கும் நன்றி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்றைக்குமே நான் நன்றியை உரித்தாக்குறேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இத்தனை காலம் 5 ஆண்டு காலம் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு ரொம்ப நம்பினாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் இந்த மேடையில் பேசுவீங்கன்னு மனமாற வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்